வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை அதிகரிச்சிருச்சுங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்க வியாபாரத்துக்கோ அல்லது பூஜைக்கோ அலங்காரத்துக்கோ சாமிக்கோ பூக்கள் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பட்ஜெட்டை இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூ கிலோ 450 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. முல்லைப்பூ கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சூப் ரோஜா கட்டு 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டு மல்லி பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சம்மங்கி பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. அரளிப்பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. நந்தியாவட்டம் பூ கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஜாதி மல்லி கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. கனகாம்பரம் கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 ரூபாயில இருந்து 150 ரூபா வரைக்குமே விலை அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் வார கடைசி ஆரம்பிச்சதுனால இந்த பூக்களோட விலை ஏற்றம் இருக்குதுங்க. நீங்க பூக்களை கடைக்கோ வாங்க போறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியில இருந்து மூட்டையாவே வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல லாபங்க. அதுக்கு குறைவா வாங்குறவங்க கடைகளுக்கு உள்ள வந்து 2 அல்லது 3 கடையில விலை விசாரிச்சு எங்க பூக்கள் விலை குறைவாகவும் பூக்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு பார்த்து வாங்கினீங்கன்னா விலை குறைவா வாங்க முடியுங்க. பூக்களை மொட்டுக்களா வாங்கினீங்கன்னா விலை அதிகமா இருக்கு. விரிஞ்ச பூக்களோட விலைகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. விரிஞ்ச பூக்களை அன்னன்னைக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவா கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கு. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகள் குறையும், லாபம் அதிகரிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.